புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் வெளியாட்கள் உள்ளே நுழைந்து மாணவியிடம் அத்துமீறி நடந்து கொண்ட சம்பவத்தை சிறப்பு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்றும் மாணவர் அமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் குஜராத்தை சேர்ந்த மாணவி பல்கலைக்கழக விடுதியில் தங்கி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். அவர் கடந்த 11ஆம் தேதி தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது பல்கலை வளாகத்திற்குள் நுழைந்த 4 இளைஞர்கள் ஆண் நண்பரை தாக்கிவிட்டு மாணவியிடம் தகாத முறையில் அத்துமீறி நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவி காவல் நிலையத்தில் புகார் அளிக்காத பட்சத்தில் பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் முறையிட்டுள்ளனர். மேலும் மாணவி தாக்கப்பட்ட சம்பவத்தில் அவர் அன்று இரவு புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்றார். இந்த சம்பவம் பல்கலைக்கழக மாணவர்களிடையே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. 4 நாட்கள் மறைக்கப்பட்ட சம்பவம் குறித்து செய்திகள் வெளியாகவே மாணவிக்கு நடந்த சம்பவம் குறித்து பல்கலைக்கழக நிர்வாகம் விசாரித்து அறிக்கையும் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அகில பாரதிய வித்யார்த்தி பாரிஷத் அமைப்பின் தேசிய பொறுப்பாளர் கிருத்திகா, பல்கலைக்கழக விடுதியில் தங்கி படித்த மாணவிக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து பல்கலைக்கழகம் விசாரித்து இருந்தாலும் அந்த விசாரணை நேர்மையாக நடைபெறாது. ஏனென்றால் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மாணவிக்கு எம்எல்சி போடாமல் உடனடியாக அவரை இரவோடு இரவாக பல்கலைக்கழக நிர்வாகம் மாணவியை வீட்டுக்கு அனுப்பியது சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது என்றும் கூறிய அவர், பல்கலை வளாகத்தில் நடந்தது என்ன என்று மாணவியிடம் நேரடியாக விசாரிக்க வேண்டுமென்று வலியுறுத்தினார். விசாரணை நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றால் காவல்துறையினர் சிறப்பு குழு அமைத்து அத்துமீறி வெளியாட்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் புகுந்து மாணவியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டது குறித்து விசாரிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்ட அவர், இது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து முறையிட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.